திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்க ரிலீஸ் பண்றோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ள கொண்டு வர முடியல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்க ஆள் இல்ல. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்ல, எங்களுடைய நூல்கள் அங்க இல்ல. இருக்கிறது பூரா பல தலைமுறையா வாழ்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற வழிய எங்களுடைய அகனானவர் புறநானவர் 10 பரிபாடல் இதெல்லாம் காணும், அதனுடைய தொகுப்புகளை காணும், இவருடைய ராஜராஜ சோழனோட காணும். அதனால அந்த அந்த இதாக ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறது, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம், பி சென்டர் சி சென்டர்ல கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம், ரசிகர்கள் நாங்க பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்க தியேட்டர் நாங்க படம் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு. நான் வெளிப்படையா பேச, அவரு ஆர்டிஸ்டா ஒரு நடிகர் சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டமான உடம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம், அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும். இந்த சிறு படம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா.